ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரெட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மொபைல் அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷன் யாருக்கான அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்திக்கலாம். ஸோ இது யூஸ் பண்ணி கிரெடிட் கார்டு பில்ஸ் பே பண்ணுறது மூலமாக நமக்கு ரெகுலராக கேஷ்பேக் கிடச்சிட்டே இருக்கும். ஸோ நான் இந்த அப்ளிகேஷனை ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு 27,000 வரைக்கும் ஏர்னிங்ஸ் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிரெட் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த சேனல் வழியாக கிரெடிட் கார்டு அண்ட் லோன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ், கிரெடிட் கார்டு அப்படின்னா எல்லா பேங்க்குடைய எல்லா வகையான கிரெடிட் கார்ட்ஸ் பற்றியும், ப்ளஸ் வந்து லோன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பர்சனல் லோன், ஹோம் லோன், கார் லோன், இப்படி என்னென்ன டைப் ஆஃப் லோன்ஸ் இருக்கோ எல்லா லோன்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அண்ட் முக்கியமான தகவல்கள் எல்லாமே நம்மளுடைய சேனலில் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம கிரெட் அப்ளிகேஷன் பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க. இந்த கிரெட் அப்படிங்கிற அப்ளிகேஷன் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்க அப்படின்னா 2018 நவம்பர் 25ல இருந்து அவைலபிளா இருக்கு. இது ஸ்பெஷலா வந்து கிரெடிட் கார்டுக்கான பில்ஸ் பேமெண்ட் பண்றதுக்காக கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் ஸ்டார்டிங்ல. ஸோ இப்போ நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பத்தின தகவல்கள் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் வாங்க. இந்த அப்ளிகேஷனை பிளே ஸ்டோர்ல போய் நீங்க செக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா 10 மில்லியன் டவுன்லோட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் நடந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமா 1 கோடி மெம்பர்ஸ்க்கு மேல இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க டவுன்லோட் பண்ணி. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி 4.8 ரேட்டிங்ஸ் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு இருக்கு. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு ரேட்டிங். நீங்க ரேட்டிங்ஸ் கூட படிச்சு கூட பார்க்கலாம். எல்லாமே பாசிட்டிவான ஒரு சூப்பரான ரேட்டிங்ஸ் தான் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து மக்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஒரு 100% வந்து ஒரு ஜென்யூனான அப்ளிகேஷன் தான். நீங்க தாராளமா இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தலாம். ஸோ ஒவ்வொரு தடவை நம்ம பயன்படுத்தும் போதும் நமக்கு கேஷ்பேக் வந்து கிடைக்குது. அது போக கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து கிடைக்குது. அமேசானோடது, பிளிப்கார்ட், மிந்த்ரா இந்த மாதிரியான ஆன்லைன் பர்ச்சேஸ் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கான கிஃப்ட் வவுச்சர்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதை பத்தியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி கிரெடிட் கார்ட்ஸ்க்கான பில் பேமெண்ட்ஸ் பண்றது மட்டும் இல்லாம நார்மலா கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை நம்ம ஸ்கேன் பண்ணி கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி இல்லை யூபிஐ வழியா வந்து பேமெண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்றோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸுமே இந்த அப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ அதுவுமே வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸா வந்து இதுல கொடுத்துருக்காங்க. இதுலயும் கேஷ்பேக் வந்து கிடைக்குது. பிளஸ் வந்து நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்ல இருக்கிற பேலன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய அக்கௌண்ட்டை இந்த ஆப்ல லிங்க் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் பேலன்ஸும் இதுல செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்ணியே நம்ம பொதுவா யூஸ் பண்ற எல்லா வகையான பில் பேமெண்ட்டுமே பண்ண முடியும். இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க எல்லா வகையான பில் பேமெண்ட்ஸ் அண்ட் லோன் பேமெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் பண்றது, இன்சூரன்ஸ் பிரீமியம் பே பண்றது, எந்த வகையான லோனா இருந்தாலும் அதுக்கான ரீபேமெண்ட் பண்றது, அது போக சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது யூடியூப் சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷன் ரிலேட்டடா என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே நம்ம வந்து பண்ண முடியும். அதே மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ரெண்ட் பேமெண்ட் பண்றது, ஹாஸ்பிட்டல் பில்ஸ் பேமெண்ட் பண்றது, கிளப், அசோசியேஷன், டொனேஷன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே பண்ண முடியும். அது போக நம்மளுடைய யூட்டிலிட்டி பில்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எலக்ட்ரிசிட்டி பில்லு, அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் புக் பண்ணும்போது பே பண்ணக்கூடிய விஷயங்கள், அப்புறம் பைப்டு கேஸ் வந்து உங்க ஏரியால இருக்கு அப்படின்னா அதுக்கான பில் பேமெண்ட் பண்றது, வாட்டர் பில் பேமெண்ட் பண்றது, முனிசிபாலிட்டி டேக்ஸ் பேமெண்ட் பண்றது, இது எல்லாமே பண்ண முடியும். அது போக ரெண்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹவுஸ் ரெண்ட், ஹவுஸ்க்கான மெயின்டெனன்ஸ், ஆஃபீஸ் ரெண்ட், செக்யூரிட்டி டெபாசிட், புரோக்கரேஜ், அதாவது வீடு பார்த்து கொடுக்குறவங்களுக்கான புரோக்கரேஜ் பே பண்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி டெலிஃபோன் ரிலேட்டடா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொபைல் ரீசார்ஜ், மொபைல் போஸ்ட்பெய்டு பேமெண்ட் பண்றது, டிடிஹெச் ரீசார்ஜ், அதே மாதிரி ப்ராட்பேண்டுக்கான ரீசார்ஜ், லேண்ட்லைன் பில் பே பண்றது, கேபிள் டிவிக்கு ரீசார்ஜ் பண்றது, இந்த மாதிரி எல்லா வகையான பேமெண்ட்ஸுமே பண்ண முடியும். இதுக்கப்புறம் இன்னும் ஃபீச்சர்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா கண்டிப்பா ஆட் பண்ணுவாங்க. இந்த வீடியோல நான் பொதுவா எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு விஷயத்தையும் டீடைல்டு வீடியோவா அடுத்தடுத்த வீடியோல நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்றேன். ஸோ இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.
பிளே ஸ்டோர்ல இருந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா அங்க கேட்கக்கூடிய தேவையான டீடைல்ஸை கரெக்டான டீடைல்ஸ் நீங்க என்டர் பண்ணணும். உங்களுடைய நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பேன் கார்டு இது எல்லாமே வந்து என்டர் பண்ணணும். ஸோ உங்க நேம் என்டர் பண்ணும் பொழுது பேன் கார்டில் இருக்க மாதிரி நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மொபைல் நம்பர் கொடுங்க. அடுத்தது இமெயில் ஐடி, கண்டிப்பா கரெக்டான இமெயில் ஐடி கொடுங்க. இந்த இமெயில் ஐடி பாத்தீங்க அப்படின்னா நீங்க கிரெடிட் கார்டுக்கான பில்ஸ் வர்றதுக்காக ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த மெயில் ஐடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். அதே மாதிரி பேன் நம்பரும் கரெக்டா கொடுங்க. இப்போ நீங்க பேன் நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய சிபில் ஸ்கோர் வந்து ஆட்டோமேட்டிக்கா செக் பண்ணிக்கும். சிபில் சைட்ல போயிட்டு செக் பண்ணும். அப்போ உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750 அதுக்கு மேல இருந்துச்சுன்னா மட்டும்தான் இதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து போகும். ஒருவேளை உங்களுடைய சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படின்னா டிஸ்பிளேலயே உங்களுக்கு வந்து சிபில் ஸ்கோர் கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நோட்டிபிகேஷன் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய சிபில் ஸ்கோர் 750 வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த அப்ளிகேஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க செக் பண்ணி பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த பேஜ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு, ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சிருக்கவங்க தான் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ உங்ககிட்ட எந்த கிரெடிட் கார்டு இருக்கோ அதுல ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டுடைய நம்பர் வந்து அங்க உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். லாஸ்ட் 4 டிஜிட் இல்ல ஃபர்ஸ்ட் 4 டிஜிட் அந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். அந்த கார்டுடைய டீடைல்ஸ் கார்டு மாதிரியான இமேஜ் வந்து அங்க காமிக்கும். எந்த கார்டு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐசிசி பேங்க் கிரெடிட் கார்டு அப்படின்னா ஐசிஐசிஐன்னு போட்டு அந்த கார்டுடைய 4 டிஜிட் நம்பர் காமிச்ச மாதிரியோ இல்ல வந்து XXX போட்ட மாதிரியோ காமிக்கும். ஸோ நீங்க உங்களுடைய கம்ப்ளீட் கார்டு நம்பர் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட் டீடைல்ஸ் கொடுக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறம் உங்க கார்டு வந்து ஃபுல்லா ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு ரிவார்டு உங்களுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணதுக்காக அந்த கார்டுக்கான பில் பேமெண்ட் ஏதாவது ஒரு 500 ரூபாயோ 1000 ரூபாயோ அந்த எந்த கார்டை வந்து லிங்க் பண்ணீங்களோ அதுக்கு பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிராட்ச் கார்டு வரும். அதை ஸ்கிராட்ச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு 1000 ரூபாய் வரைக்கும் கேஷ்பேக், அதாவது ரிவார்ட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரிவார்ட் அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரிவார்ட் மட்டும் இல்ல, அடுத்தடுத்து நீங்க யூஸ் பண்ண போற டிரான்சாக்ஷனுக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் அந்த அமௌண்ட்டை கூட நீங்க எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா த்ரெட்லயே வந்து ஒரு வேலட் இருக்கும். அந்த வேலட்ல அமௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். ஸோ அந்த வேலட்ல இருந்து நீங்க எப்போ கிரெடிட் கார்டு பில்ஸ் பேமெண்ட் பண்றீங்களோ அந்த டைம்ல வேலட்ல இருக்கிற அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் நீங்க பே பண்ணா போறோம். எக்ஸாம்பிளுக்கு வேலட்ல ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு 1000 ரூபாய் கிரெடிட் கார்டு பில் வந்து பே பண்ண போறீங்க அப்படிங்கும்போது நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 1000 ரூபாய், அதுல இருந்து 100 ரூபாய் ஏற்கனவே வேலட்ல இருக்கிறதுனால அந்த 100 ரூபாயை எடுத்துட்டு பேலன்ஸ் 900 ரூபாய் மட்டும் நீங்க பே பண்ணா போதும் உங்க அக்கௌண்ட்ல இருந்து. ஸோ இந்த மாதிரி தான் அந்த வேலட் அமௌண்ட்டை வந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிவார்ட்ஸ் வந்து நீங்க ஏர்ன் பண்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணது மூலமா எனக்கு 27,000 ரூபாய் வரைக்கும் இந்த லாஸ்ட் ஒரு 4 வருஷமா வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்தே நான் எல்லா பேமெண்ட்டுமே இந்த அப்ளிகேஷனை பயன்படுத்தினதுனால ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் கேஷ்பேக் வந்ததுனால எனக்கு இந்த அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கு. என்கிட்ட இருக்கிற கிரெடிட் கார்ட்ஸ் எல்லாத்தோட பில்லுமே இந்த ஆப்ஷன் வழியா தான் நான் பே பண்ணுவேன். இந்த ஆப் வழியா தான் பே பண்ணுவேன். அதே மாதிரி யூபிஐ டிரான்சாக்ஷன்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும், ஃப்ரெண்ட்ஸுக்கு மணி அனுப்பணும் அப்படின்னாலும், ரெண்ட் பேமெண்ட் பண்ணணும்னாலும் இது வழியா தான் நான் பண்ணுவேன். மொபைல் ரீசார்ஜ் முதற்கொண்டு எல்லாமே இந்த அப்ளிகேஷன் வழியா தான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால எனக்கு இவ்வளோ ஏர்னிங்ஸ் வந்து வந்திருக்கு. ஆவரேஜா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6,000 ரூபாயில இருந்து 7,000 ரூபாய் வரைக்கும் வருஷத்துக்கு சேவிங்ஸ் வந்து எனக்கு இந்த அப்ளிகேஷன் வழியா நடந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் கண்டிப்பா வந்து சேவ் பண்ண முடியும். அது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சேவிங்ஸ் வந்து கண்டிப்பா பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்படும் நினைச்சீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா, வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க. அதை பத்தின டீட்டெயிலா வந்து நம்ம அந்த சேனல்ல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.